எல்லாருக்கும் வணக்கம். என் சேனலில் கேவி ஸ்கூலுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட் டைம் டு டைம் உங்களுக்கு தந்துட்டுருப்பேன். சில பேரண்ட்ஸ் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் பற்றி கேட்டிருந்தார். இன்றைக்கி இந்த வீடியோவில் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் என்ன, அது எப்படி ஃபில் செய்யணும்னு பார்க்கலாம். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் ஒரு வேளை உங்கள் கிட்டுக்காக ஃபஸ்ட் கிளாஸ் அட்மிஷன் RTE கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணாக்கா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் தேவைப்படும். ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் KVS online admission.kvs.gov.in வெப்சைட்டில் போய் ப்ரொஃபார்மா டாக்குமெண்ட் செக்ஷனில் இருந்து நீங்கள் டவுன்லோட் செய்யலாம். பார்க்கலாம் இது ஃபார்ம். ஸோ ஒருவேளை நீங்கள் RTE கேட்டகிரியில் அப்ளை செஞ்சால் மட்டும்தான் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் தேவைப்படும், இல்லாட்டா தேவைப்படாது. ஸோ இது ஃபார்ம் ஃபார்மேட் இங்கே பார்க்கலாம். முதல் உங்கள் பேர், அப்புறம் உங்கள் கிட் பேர் ஃபில் பண்ணும். அப்புறம் கீழே தேர்ட் லைனில் அப்ளிகேஷன் கோடை நீங்கள் ஃபில் பண்ணும். இந்த அப்ளிகேஷன் கோடு நீங்கள் ஒன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் செஞ்சோன்னே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கோட் வரும். அந்த கோடை இங்கே நீங்கள் ஃபில் செஞ்சு ஆகணும். அப்புறம் கீழே டேட், அப்புறம் சிக்னேச்சர். ஸோ திரும்பி உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஃபார்ம் ஒருவேளை உங்கள் கிட் பேர் லாட்ரி ரிசல்ட்டில் வந்தால் தான் உங்களுக்கு இந்த ஃபார்மேட் தேவைப்படும், இல்லாட்டாக்கா தேவைப்படாது. ஸோ உங்கள் கிட் பேர் லாட்ரி ரிசல்ட்டில் வந்ததுக்கப்புறம் உங்களை ஸ்கூல்லேருந்து ஒரு கால் வரும், டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரத்துக்கு கூப்பிடுவார். ஸோ அந்த டைமில் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இந்த ஃபார்ம் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க. என்னென்னா உங்கள் வீடு ஸ்கூலுக்கு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுற ஒரு ஃபார்ம் இது. ஏன் வீடியோ பிடிச்சாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணுங்க. பி சேஃப்.